திருக்குறள். நூலாசிரியர் திருவள்ளுவர். பால் போருட்பால். இயல்குடியியல். அதிகாரம் 99 சான்றாண்மை. குறள் எண் 981. கடனின்ப நல்லவை எல்லாம் கடனறிந்து. சான்றாண்மை மேற்கொள் பவர்க்கு. கடனின்ப நல்லவை எல்லாம் கடனறிந்து. சான்றாண்மை மேற்கொள் பவர்க்கு. விளக்கம். கடமை இவை என்று அறிந்து சான்றாண்மை மேற்கொண்டு நடப்பவர்க்கு நல்லவை எல்லாம் இயல்பான கடமை என்று கூறுவர். அதிகாரம் 99 சான்றாண்மை. குறள் எண் 982. குணநலம் சான்றோர் நலனே பெறநலம். எந்நலத்து உள்ளதோறும் ஆன்று. குணநலம் சான்றோர் நலனே பெறநலம். எந்நலத்து உள்ளதோறும் ஆன்று. விளக்கம். சான்றோரின் நலம் என்று கூறப்படுவது அவருடைய பண்புகளின் நலமே. மற்ற நலம் வேறு எந்த நலத்திலும் சேர்ந்துள்ளதும் ஆன்று. அதிகாரம் 99 சான்றாண்மை. குறள் எண் 983. அன்புநாண் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு. 5 சால் ஊன்றிய தூண். அன்புநாண் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு. 5 சால் ஊன்றிய தூண். விளக்கம். அன்பு, நாணம், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மை என்னும் 5 பண்புகளும் சால்பு என்பதை தாங்கியுள்ள தூண்களாகும். அதிகாரம் 99 சான்றாண்மை. குறள் எண் 984. கொல்லா நலத்தது நோன்மை பிறர்தேமை. சொல்லா நலத்தது சால்பு. கொல்லா நலத்தது நோன்மை பிறர்தேமை. சொல்லா நலத்தது சால்பு. விளக்கம். தவம் ஓர் உயிரையும் கொல்லாத அறத்தை அடிப்படையாக கொண்டது. சால்பு பிறருடைய தீமையை எடுத்துச் சொல்லாத நற்பண்பை அடிப்படையாக கொண்டது. அதிகாரம் 99 சான்றாண்மை. குறள் எண் 985. ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர். மாற்றாரை மாற்றும் படை. ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர். மாற்றாரை மாற்றும் படை. விளக்கம். ஆற்றலுடையவரின் ஆற்றலாவது பணிவுடன் நடத்தலாகும். அது சான்றோர் தம் பகைவரை பகைமையில் இருந்து மாற்றுகின்ற கருவியாகும். அதிகாரம் 99 சான்றாண்மை. குறள் எண் 986. சால்பிற்கு கட்டளை யாதெனின் தோல்வி. துலை எல்லார் கண்ணும் குழல். சால்பிற்கு கட்டளை யாதெனின் தோல்வி. துலை எல்லார் கண்ணும் குழல். விளக்கம். சால்புக்கு உரைகள் போல் மதிப்பிடும் கருவி எது என்றால் தமக்கு ஒப்பில்லாத தாழ்ந்தோரிடத்திலும் தோல்வியை ஏற்றுக்கொள்ளும் பண்பாகும். அதிகாரம் 99 சான்றாண்மை. குறள் எண் 987. இன்னாசை தார்க்கும் இனியவே செய்யாக்கால். என்ன பயத்ததோ சால்பு. இன்னாசை தார்க்கும் இனியவே செய்யாக்கால். என்ன பயத்ததோ சால்பு. விளக்கம். துன்பமானவற்றைச் செய்தவர்க்கும் இனிய உதவிகளைச் செய்யாவிட்டால் சான்றோரின் சால்பு என்ன பயன் உடையதாகும். அதிகாரம் 99 சான்றாண்மை. குறள் எண் 988. இன்மை ஒருவர்க்கு இழிவன்று சால்பென்னும். திண்மை உண்டாகப் பெறின். இன்மை ஒருவர்க்கு இழிவன்று சால்பென்னும். திண்மை உண்டாகப் பெறின். விளக்கம். சால்பு என்னும் வலிமை உண்டாகப் பெற்றால் ஒருவனுக்கு பொருள் இல்லாத குறையாகிய வறுமை இழிவானது அன்று. அதிகாரம் 99 சான்றாண்மை. குறள் எண் 989. ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு. ஆழி எனப்படு வார். ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு. ஆழி எனப்படு வார். விளக்கம். சால்பு என்னும் தன்மைக்கு கடல் என்று புகழப்படுகின்றவர் ஊழிக்காலத்தின் வேறுபாடுகளை நேர்ந்தாலும் தாம் வேறுபடாமல் இருப்பர். அதிகாரம் 99 சான்றாண்மை. குறள் எண் 990. சான்றவர் சான்றாண்மை கொன்றின் இரு நிலந்தான். தாங்காது மன்னு பொறை. சான்றவர் சான்றாண்மை கொன்றின் இரு நிலந்தான். தாங்காது மன்னு பொறை. விளக்கம். சான்றோரின் சால்பு நிறைந்த பண்பு குறைபடுமானால் இந்த பெரிய நிலவுலகமும் தன் பாரத்தை தாங்க முடியாமற் போய்விடும்.
எமது அலைவரிசையை பின்தொடரவும். நன்றி வணக்கம்.